இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். நம்ம தொடர்ந்து ரொம்ப எளிமையான முறையிலேயே தோஷ நிவாரணம் பார்த்துட்டு வரோம், கிரகங்களுக்கானது. அந்த வகையில் இன்று புதன்கிழமை. புதன் தோஷம் உடையவர், உங்கள் இந்த கிரக தோஷம் உள்ளவர்கள், புதன் கிரக தோஷம் உள்ளவர்கள் தங்களை சுற்றி, தலையை சுற்றி அதை காகத்திற்கு உணவாக அளித்து விட வேண்டும். இந்த மாதிரி 9 நாள் வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:55 இருந்து 6:54 வரை, இரவு வேளையில் 8:53 இருந்து 9:52 வரை, ராகு கால நேரம் காலை 11:30 ஆரம்பித்து மதியம் 12:59 வரை, யமகண்ட நேரம் மதியம் 3:56 இருந்து மாலை 5:25 வரை, கூலிகன் காலை 8:32 இருந்து 10:01 வரை. இன்றைய சந்திராஸ்தம ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 22ஆம் தேதி மாலை 7:17க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு பக்தி, சிம்ம ராசிக்கு மேன்மை, கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு நலம், விருச்சக ராசிக்கு சிக்கல், தனுசு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு செலவு, கும்ப ராசிக்கு பாசம், மீன ராசிக்கு பணிவு. இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம். நம்ம தொடர்ந்து ரொம்ப எளிமையான முறையிலேயே தோஷ நிவாரணம் பார்த்துட்டு வரோம், கிரகங்களுக்கானது. அந்த வகையில் இன்று புதன்கிழமை. புதன் தோஷம் உடையவர்கள் இவர்கள் என்ன செய்யலாம் என்றால், நவக்கிரக மேடைக்கு சென்று புதன்கிழமைகளிலே வெண்காந்த மலரால் அர்ச்சனை செய்யலாம். அந்த மலர் கிடைப்பதற்கு சிரமமாக இருந்தால் துளசியால் அர்ச்சனை செய்து வந்தால் தோஷங்கள் நீங்கும். தினமும் படுக்கைக்கு உறங்குவதற்கு முன்பு கொஞ்சம் பச்சை பயிரை எடுத்து தலையணை அடியில் கீழே வைத்து உறங்கிவிட்டு மறுநாள் காலையில் எடுத்து அதை தனியே நீங்கள் சேகரித்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 9 நாட்களுக்கு நீங்கள் செய்து வாருங்கள். இந்த சேர்ந்த பச்சை பயிரை வேக வைத்து அமாவாசை வரும் காலம் பொங்கல் செய்து அதில் இந்த வேக வைத்த பச்சை பயிரை கலந்து, அல்லது சில பேர் பொங்கலிலே பச்சை பயிர் கலந்து கூட பொங்கல் செய்வாங்க. அதை உங்கள் இந்த கிரக தோஷம் உள்ளவர்கள், புதன் கிரக தோஷம் உள்ளவர்கள் தங்களை சுற்றி, தலையை சுற்றி அதை காகத்திற்கு உணவாக அளித்து விட வேண்டும். இந்த மாதிரி 9 நாளுக்கு தொடர்ந்து செய்யுங்கள். புதனால் ஏற்படக்கூடிய சில கெடு பலன்கள் உங்களுக்கு குறையும். உங்களுக்கு நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்போ தான் அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.